இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு விசிகாவுக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நாளை எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது? இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டு விடுமா? முழு விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் விசிக இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவுடன் விசிக பேச்சுவார்த்தை குழு நாளை சந்திக்க இருக்கிறது. நாளை திமுக விசிக பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம், விழுப்புரம் என 2 தொகுதியில் போட்டியிட்டிருந்தது. ஆனால் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக தரப்பில் 3 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்டு வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் விசிகாவுக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முன்வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் விசிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் ஒரு தாமதம் இருந்த நிலையில் நாளைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 2 தொகுதி ஒதுக்கப்படுமா அல்லது விசிக கேட்பது போன்று 3 தொகுதி ஒதுக்கப்படுமா என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.